மிளகா இருக்கு, கரும்பு இருக்கு. ராணுவ அதிகாரி கண்களில் இருந்து கண்ணு கதறுகிறது. புலிப்பாண்டியன் ரிட்டேர்டு, புலிப்பாண்டியன் ரிட்டேர்டு. ஒரே அளவா போடுங்க, ஒரே அளவா போடுங்க. ஏன் 4 பேர் தான் இருக்காங்க, 4 துட்டு போடுங்க. 4 பேர் இருக்காங்க, 4 துட்டு போடுங்க. இந்த கரும்புக்கு உள்ள வைங்க. பிறகு நினைக்கிறேன் கரும்பையும் சாப்பிடணும். கடிச்சு துப்புனா போதும். புள்ள நீங்க சமைச்சு திங்கன்னு அவசியம் இல்லை. கரும்பை எந்த போட்டிக்கு சளைச்சவன் இல்லை என்று என் அன்பு தம்பி அடிச்சு கடிச்சு திங்க மாறி செல்வோம். தம்பி சமைச்சுலாம் துப்ப வேண்டாம், நீங்க கரைச்சு தின்னா போதும். வெறித்தனமான போட்டி மிக வெறியாக நடக்கிறது. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. முன்னாடி இருக்க சின்ன குழந்தைங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. கைத்தட்டுங்க. அதே அடிக்காம பாண்டியை ஜூம் பண்ணி எடுக்கையா. உடாத நெருங்கி விட்டீர்கள். 3 பேர் எதற்கு சலித்தவன் இல்லை என்று தம்பி மாறி செல்வம் வெறித்தனமாக கடித்து மென்று துப்பி அடித்து விட்டார் முட்டையை. என்னடா இன்னும் 10 முட்டை இருந்தாலும் கொண்டு வாங்கடா. சாப்பாடு ராமண்ணா சும்மையா? அது என் தம்பி கிட்ட முடியுமா? இல்லை சலித்தவன் யாரோ பாண்டி. வேற முட்டை ஆண்டாயா, வேற முட்டை அடியா பாரு, கையே பாரு. சிறப்பான போட்டி. மாரிச்செல்வம் பாண்டி நெருங்கி விட்டார். கரும்பு இருக்கு, கரும்பு கடிப்பா. தம்பி நீங்க திங்கணும்னு அவசியம் இல்ல, கடிச்சு துப்புனா போதும். தம்பி திங்கணும்னு அவசியம் இல்ல, கடிச்சு மனமானு தூர துப்புங்க. மனமானு கடிச்சு தூர துப்புங்க. மாரிச்செல்வம் கிட்ட நெருங்கிட்டா தண்ணி குடி. மாறி செல்வமா ராம்குமாரா திசை ரசித்து இரு சமையல் வீரர்கள் என் 2 தம்பிகள், என் 2 கண்களும் இதோ கண் கலக்கி களத்தில் அறை வெளுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. முன்னாடி இருக்கவங்க கைதட்டுங்க. போட்டிக்கு கிட்டே நெருங்கி விட்டார். கைதட்டுங்க. பின்னாடி தெரியாண்டாமா வாங்க. கம்புச்சித்திர போட்டி நம்ம 2 சிறப்பு. எனது 2 கண்களையும் ஜூஸ் இருக்கு.